ஹீரோவோட ஒய்ஃப் பிரெக்னென்ட்டா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, ஹீரோ எப்படியெல்லாம் வளகாப்பு நடத்தணும்னு சொல்லி கற்பனையிலேயே வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றான், "நீ பிரெக்னென்ட்டா இருக்கன்னு." ஆனா, அது கொஞ்சம் கூட சந்தோஷப்படாம, "நான் யுகே போறேன்" அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ, "குழந்தைய கூட்டிட்டு போ" அப்படின்னு சொல்லும்போது, "நான் மட்டும் தான் போறேன். நான் என்னோட லவ்வரோட போறேன்னு" சொல்றா. நம்ம ஹீரோ என்ன ஏதுன்னு தெரியாம கேட்கும்போது, "நான் ஏற்கனவே ஒரு பையன லவ் பண்ணேன். எங்க அப்பா தான் உன்னைய ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு." அத கேட்ட ஹீரோவால தாங்கவே முடியல. "என் குழந்தைய பெத்து குடுத்துட்டு 6 மாசம் தாய்ப்பால் குடுத்துட்டு போயிருன்னு" சொல்லிட்டு ஹீரோ அழுதுகிட்டே அந்த இடத்துலருந்து போயிர்றாரு. ஆனா, அதுக்கப்புறமும் இவளோட பிரெக்னன்சில எல்லா விஷயமுமே இவர் பார்த்து, பார்த்து பண்றாரு. கால் அமுக்குறதுலேருந்து, மாத்திரை குடுக்குறது, சாப்பாடு குடுக்குறதுன்னு சொல்லிட்டு தன்னோட ஒய்ஃப்க்கு எல்லாமே பண்ணிர்றாரு. ஒரு வழியா குழந்தையும் பிறந்துருது. இந்த பொண்ணு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு நாள் காலையில பார்த்தா திடீர்னு காணாம போயிறா. இந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு நம்ம ஹீரோவும் ஒவ்வொரு இடத்துலயா தேடி பார்க்குறான். தன்னோட ஒய்ஃப் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, இவ வந்து எக்ஸ் லவர் கிட்ட வந்து பேசியிருப்பா. அவன் ஒரு ரெசார்ட்டுக்கு வர சொல்லியிருப்பான். ஆனா, அந்த ரெசார்ட்டுக்கு தான் அந்த ஹீரோயின் போயிருப்பா. இத தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ எதுவுமே பண்ணாம அப்படியே இருந்துர்றான். பொட்டி படிக்கையெல்லாம் கட்டிட்டு வந்த ஹீரோயின் தன்னோட லவ்வர பார்த்துட்டு, அங்க ஒரு பொண்ணு இருக்கா. அவ யாருன்னு கேட்கும்போது, "இவ என்னோட ஒய்ஃப். இவளுக்கு பேச முடியாது. உனக்கு கல்யாணம் ஆன மாரி நானும் கல்யாணம் பண்ணிட்டேன். இப்ப நம்ம 2 பேரும் சந்தோஷம் இருக்கலாம் வான்னு" சொல்லி கூப்பிடுறான். அதுக்கு ஹீரோயின் ஓங்கி ஒரு அறை விட்டுட்டு, நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணி நம்மளோட குழந்தையும், ஹஸ்பண்டையும் விட்டுட்டு வந்துட்டோம்ன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. அங்க தான் நம்ம ஹீரோ வராரு. "உனக்கு ஒரு ஆம்பள கிடைச்ச மாரி எனக்கு ஒரு பொம்பள கிடைக்காதா? ஆனா வந்து என்னோட குழந்தைக்கு யார் இருக்கா? தாய்னா நீ மட்டும் தான் இருக்க." அப்ப ஹீரோயின் வந்து தன்னோட குழந்தைய திரும்பி பார்க்குறா. அந்த குழந்தை அவள பார்த்து சிரிச்சுட்டு இருக்கு. இதெல்லாம் மறந்துட்டு நம்ம புது லைஃப் வாழலாம். நீ வான்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கூட்டிட்டு போயிர்றான். நம்ம ஹீரோயினு இதெல்லாம் பண்ணது போதும் அப்படின்னு சொல்லி அவன் கூடயே கிளம்பி போக ஆரம்பிச்சிடுறா.